ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று பிலிப்ஸ் ரைஸ் குக்கரில் பவர் பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வது என்று சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த ரைஸ் குக்கர் பிலிப்ஸ் கம்பெனிக்குரியது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால், பவரை ஆன் செய்யும்போது இண்டிகேட்டர் லைட் ஒன்றும் வேலை செய்யலை, ரைஸ் குக்கர் வேலை செய்யலை, ஹீட் வரையலை. இதை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல பவர் கோட்டை அடாப்டரில் பொருத்தி பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பவர் வழங்கியாச்சுது. இப்போ பரிசோதித்து பார்த்ததில் இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யலை. அதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யலை. சுவிட்சை ஆன் ஆஃப் செய்யும்போது எந்த விதமான லைட்டும் வேலை செய்யலை. அதுக்கு நாங்கள் முதல்ல மூடியை கலட்டுவோம். இதில் பார்த்திங்கன்னா மூடியை கலட்டுவதற்கு எந்த விதமான ஸ்க்ரூவும் இல்லை. இதில் லாக் சிஸ்டம். இந்த லாக்கை எவ்வாறு ரிமூவ் செய்வதுன்னு சொன்னால், இந்த சைட்டில் ஒரு டெஸ்டரை வைத்து நாங்கள் திருகுவதன் மூலம் இந்த கவரை நாங்கள் ஓப்பன் செய்து கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்டிக்கருக்குள்ளே ஸ்க்ரூவை டைட் செய்து வைக்கணும். இந்த இடத்துல நாங்கள் ஸ்க்ரூவை இதே போல் கலட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பகுதியில் ஸ்க்ரூ இருக்குது. இதை நாங்கள் கலட்டி எடுத்துக்கொள்வோம். ஸ்க்ரூவை நாங்கள் கலட்டி எடுத்தாச்சு. இப்போது கவரை நாங்கள் முழுவதுமாக கலட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ரைஸ் குக்கருடைய இன்சைட் பார்ட்ஸ். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால், பியூஸ் இருக்குது. இந்த பியூஸ் பழுதாக இருக்கிறது. இதன் காரணமாக பவர் கிடைக்கவில்லை. இதனால் இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யலை. இந்த பியூஸை நாங்கள் எவ்வாறு மாற்றுவதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்க்குறது பியூஸ். புதிதாக மாற்றுவதற்காக வேண்டப்பட்ட பியூஸை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை நாங்கள் பொருத்துவதற்கு முதல்ல அதனுடைய வேல்யூவை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா 250 வோல்ட், 10 ஆம்பியர், 105 செல்சியஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை நாங்கள் பரிசோதித்து அதே போல் மாற்ற வேண்டும். பியூஸை நாங்கள் மாற்றியாச்சு. இப்போது கவரை நாங்கள் இதே போல் பொருத்தி கொள்வோம். கவரை கழுவி ப்ரஷ் பண்ணுவதன் மூலம் நாங்கள் கவரை முடிவுடன் இணைத்து கொள்ளலாம். கவரை நாங்கள் முடிவுடன் இணைத்தாச்சு. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர் லைட் வேலை செய்கின்றது. பர்ன் லைட் வேலை செய்கின்றது. லிவரை நாங்கள் ப்ரெஸ் செய்யும்போது குக்குக்கு மாறுகின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.